ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு நிறையா வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க. ரொம்பவே ஈஸியான வெக்காபுலரிஸ் தான். உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பேக்டான வெக்காபுலரிஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு பேசுகிறக்கான கான்ஃபிடென்ட் நல்லாவே வளரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டே பை டே. டே பை டேனா நாளுக்கு நாள். ஹீ இஸ் இம்ப்ரூவிங் டே பை டே. ஹீ இஸ் இம்ப்ரூவிங் டே பை டே. நாளுக்கு நாள் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கான். என் கூட சேர்ந்து நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ்னால் என்ன அர்த்தம்? வேறு எதுவும் இல்லை. ஏதாவது இருக்கா, ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேறு எதுவும் இல்லை, ஐ வாண்ட் நத்திங் எல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நாட் அ பிட். நாட் அ பிட்னா சிறிதும் இல்லை. ஏதாவது நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அப்படின்னு நம்ம கேட்கும்போது கொஞ்சம் கூட இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நாட் அ பிட். ஐ ஆம் நாட் அ பிட் டயர்டு. நான் கொஞ்சம் கூட டயர்டாக இல்லை. ஒய் நாட். ஏன் வேண்டாம், இதை பண்ணலாமா, ஏன் கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒய் நாட் ட்ரை அகைன். ஒய் நாட் ட்ரை அகைன். ஒய் நாட் ட்ரை அகைன். ஏன் பண்ணக்கூடாது? ஒய் நாட் ட்ரை அகைன். ரைட் நோ. ரைட் நோன்னா இப்போதே அப்படின்னு அர்த்தம். ரைட் நோன்னா இப்போதே அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நான் இந்த ஃபைலை ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா, இல்லை நான் உங்களுக்கு இதை நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு இப்போவே வேணும்னு சொல்லுவோம்ல. அதுக்கு ரைட் நோ அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல். ஆஸ் யூஷுவல்னால் வழக்கம் போல் அப்படின்னு அர்த்தம். ஹீ கேம் லேட் ஆஸ் யூஷுவல். அவன் வழக்கம் போல் லேட்டாக வர்றான்ப்பா. ஹீ கேம் லேட் ஆஸ் யூஷுவல். அவன் வழக்கம் போல் லேட்டாக வரான். நெவர் மைண்ட். நெவர் மைண்டுனா பரவாயில்லன்னு அர்த்தம். நெவர் மைண்டுனா பரவாயில்லன்னு அர்த்தம். எதாவது தப்பாக நினச்சிட்டிங்களா, எதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? பரவாயில்லைங்க, பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா நெவர் மைண்ட், இட்ஸ் ஓகே. நெவர் மைண்ட், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்லங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஜஸ்ட் அ மினிட். ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லணும். வெயிட். ஜஸ்ட் அ மினிட். வெயிட். ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. வாட் எல்ஸ். வாட் எல்ஸ் அப்படின்னா வேறு என்ன அப்படின்னு அர்த்தம். வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம்லங்க. அதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோன்னா வாட் எல்ஸ். இஸ் தேர் எனிதிங் எல்ஸ். இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் இப்படியும் நம்ம கேட்கலாம். தட்ஸ் எனஃப். தட்ஸ் எனஃப்னா போதும்னு அர்த்தம். தட்ஸ் எனஃப்னா போதும்னு அர்த்தம். தட்ஸ் எனஃப் ஃபார் டுடே. தட்ஸ் எனஃப் ஃபார் டுடேனா இன்றைக்கி இது போதுப்பா சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. அதுதான் தட்ஸ் எனஃப்னா போதும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டேக் கேர். டேக் கேர்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், கவனமாக இரு அப்படின்னு. டேக் கேர் வைல் டிரைவிங். டேக் கேர் வைல் டிரைவிங். ட்ரைவ் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அதைத்தான் சொல்கிறாங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.